எங்கள் ஊர் ஸ்பெஷல் முட்டை பாயாவை ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முட்டை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி காலையில் ஊற போட்டாச்சு, நம்ம சாயந்தரம் செய்யறதுனால நல்லா 2 விசில் விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா பாத்திரலாம் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சிக்கோங்க. இது கூட காரம் வேணும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு தேவையானக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி போட்டுக்கோங்க. நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எண்ணெயில வதக்கிட்டு அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். மசாலாக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி வேக வைக்கும் போது நான் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான பாயா வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ முட்டை வேக வச்சது அப்படி இந்த மாதிரி எக் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வெங்காயம், பக்கோடா, முட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. வெங்காயம் நம்ம எப்பயும் பக்கோடா செய்யற மாதிரி தான் அந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாயா பண்றதை விட அரேஞ்ச் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பவுல் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம், பக்கோடா, அதுக்கப்புறம் அந்த பச்சை பட்டாணி அந்த பாயா ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே கட் பண்ண முட்டையை வச்சுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் பக்கோடா வச்சுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த பாயா ஊற்றிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி கொத்தமல்லி போட்டு எடுத்தா செம்ம